வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த் அப் சேனல். இந்த பதிவில் வெளாம்பழம் யூஸ் பண்ணி ரெசிபி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு வெளாம்பழம் கிடைக்கும், அதனால் வெளாம்பழத்தை யூஸ் பண்ணி 2 ரெசிபி பண்ணிடலாம். வெளாம்பழம் நல்லா பழுத்து இருந்ததுன்னா நம்ம உலுக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்ல சத்தம் கேட்கும், உருண்டு வர சத்தம் கேட்கும். இப்போ நம்ம உடைச்சி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நல்லா பழமாக இருக்குது, நல்லா இருக்குது. நம்ம வெளாம்பழம் யூஸ் பண்ணி வெளாம்பழம் ஜூஸும் வெளாம்பழம் சட்னியும் பார்த்துடலாம். எந்த பழமும் வீணாகல, எல்லா பழமும் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல பழுத்த பழம் 2 பழத்தில் இருக்கிற வெளாம்பழத்தை எல்லாம் நம்ம எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரையை சேர்த்துடலாம். வெளாம்பழம் ஜூஸ் செய்யும் போது மோஸ்ட்லி இந்த பழத்தை புளி கரைக்கிற மாதிரி நல்லா தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு அதில் இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துருவாங்க. ஆனால் நம்ம கொட்டையும் உடம்புக்கு நல்லது, அதனால் நம்ம அதை எடுக்க வேணாம். இது நல்லா பழுத்த பழன்றதுனால நான் கொட்டையை எடுக்கலை, அப்படியே சேர்த்துக்கிட்டேன். 2 பழம் நல்லா பழுத்த பழம் எடுத்துறதுனால 1/2 கப் அளவுக்கு தேங்காய் திருகல் எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பால்லேருந்து இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு. இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ மீதி இருக்க தேங்காய் பால் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான வெளாம்பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வெயிலுக்கு நம்ம வெளியில் போயிட்டு வந்து குடிக்கும்போது ரொம்ப இதமாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. இப்போ நம்ம அடுத்து வெளாம்பழம் சட்னி பற்றி பார்க்கலாம். பழத்தினுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சட்னி செய்கிறதுக்கு மற்ற பொருளை எடுத்துக்கலாம். நான் 2 பழம் அளவுக்கு வெளாம்பழம் எடுத்ததுனால நல்லா பழுத்த பழம், அதனால் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் முழு உளுந்து, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன், 3 துண்டு எடுத்திருக்கேன். இது காரம், காஞ்ச மிளகாய், நல்லா காரமான மிளகாய், அதனால் 4 எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது புளிப்பு அதிகமாக இருக்குன்றதுனால நம்ம காரம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். புளி சேர்க்க வேணாம், இதுலேயே புளிப்பு தன்மை இருக்குன்றதுனால நம்ம புளி சேர்க்க தேவையில்லை. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் போட்டுடலாம். பேன் சூடான உடனே 1.5 டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிடலாம். ஆயில் சூடான உடனே ஒவ்வொரு பொருளாக போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஆயில் சூடாயிட்ட உடனே நம்ம பெருங்காயத்தை போட்டுடலாம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்ச உடனே பெருங்காயம் நல்லா பொரியட்டும். இப்போ பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம முழு உளுந்து 1 டீஸ்பூனை சேர்த்துடலாம். துவரம்பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்ல பொன் நிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுத்த உடனே நம்ம எண்ணெயை தவிர்த்து மீதி எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது இப்படியே ஆறட்டும். க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெளாம்பழத்தையும் சேர்த்துடலாம். அது லைட்டாக சூடு பண்ணால் போதும், நல்லா எண்ணெயில் வதக்கணும்னு கிடையாது. அதையும் லைட்டாக பேன்லேயே போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கினதெல்லாம் ஆறிடுச்சு. அதோட இந்த வெளாம்பழம் வதக்கினதையும் சேர்த்து கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். திருகின தேங்காய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது லிக்யூட் பதத்துக்கு வேணாம், துவையல் பதத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். புளிப்பும் காரமும் கலந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சுவையான வெளாம்பழம் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.
நன்றி.